அதே இன்றைக்கி வந்து குழி பணியாரம் காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம், நல்லா கிண்டிக்கலாம். 3 பெரிய பல்லாரியை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து வடை கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்ஜி பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும், நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் கொட்டிடணும். நல்லா ஒரு குழிக்கரண்டி எடுத்து இதை நல்லா கலக்கிக்கணும். நம்ம கலந்துருக்கிறது சரியாக இருக்கான்னு இப்படி ஊற்றி பார்க்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா மாவை அடித்து மசாலாலாம் நல்லா கலக்கிறாப்புல அடிக்கணும். 10 நிமிஷம் கழித்து ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த சுவையெல்லாம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் மிளகாய் எல்லாம் சார்ந்து வரும்போது கார பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் பணியார சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி இதை பக்குவப்படுத்தும். எல்லா குழியிலையும் வர்றாப்புல எண்ணெயை வச்சு இது பண்ணணும். பத்து நிமிஷம் ஆனோடனே இப்படி பபுள்ஸ் வரும். இப்போ வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பனியார சட்டியில் ஊற்றிக்கலாம். பொறுமையாக ஊற்றணும். இந்த மாதிரி சட்டி ஃபுல்லாக ஊற்றிடணும். இந்த மாதிரி பனியாரத்துக்கு திருப்பி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கணும். நம்ம ஆஃபில் வச்சு தான் வேக வைக்கணும். ஃபுல்லில் வச்சு வேக வச்சோம்னா கொஞ்சம் கருகிரும். அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். சிம்மிலே கொஞ்சம் கூட வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வரும்போது எடுத்துடணும். குத்தி குத்தி எடுக்கணும். சுவையான குழி கார பணியாரம் தயார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.